ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார மகோத்சவம். உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் பெரிய சேஷ வாகன புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ஆணி திருவிழா. தங்க வெட்டும் குதிரை வாகனத்தில் பவனி வந்த உற்சவர். திருநெல்வேலி முக்கூடல் அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவில் ஆணி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். அருப்புக்கோட்டை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோயில் ஆணி பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோவிலின் 72ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் கோலாகல துவக்கம். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு அவதார மகோத்சவ விழா துவங்கி நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் இம்மாதம் 5ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் அவதார மகோத்சவத்தின் முதல் நாளான நேற்று மாலை ஆலய வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளை எழுந்தருளச் செய்து ஊஞ்சல் சேவையை துவக்கினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். வேதம், நாதம் மற்றும் கீதத்துடன் நடைபெற்ற ஊஞ்சல் சேவையில் திரளான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து இசை வாத்திய முழக்கத்துடன் கோபுர தீபமும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். வாகன மண்டபத்தை அடைந்ததும் தாயார்கள் சமேத பெருமாளை பெரிய சேஷ வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து அர்ச்சகர்கள் மந்திரங்கள் ஓதியபடி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றதும் உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. இருகுடை சேவையுடன் சேஷ வாகனத்தில் உபயநாச்சியார்கள் சமேதராக ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் மாடவீதியில் பவனி வர ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோலாட்டங்கள் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளோடு பெரிய சேஷ வாகன புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் வைபவமாக நடைபெற்று வரும் ஆணிப்பெரும் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் விசேஷ அலங்காரத்தோடு தங்க வெட்டும் குதிரை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். கோயில் யானை செங்கம்மா முன்னே செல்ல ஆலயத்திலிருந்து தங்க வெட்டும் குதிரை வாகனத்தில் புறப்பட்ட உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்தனர். தங்க குதிரை வாகனத்தில் அமர்ந்திருந்த உற்சவர் ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு பட்டாடை கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், இரட்டை கிளி பதக்கத்துடன் லட்சுமி பதக்கம் அணிவித்து முத்துக்கள் பதித்த நாயக்கர் தலைப்பாகையும் சூட்டி கையில் வேத்திரம் எனும் சாட்டை, குவளையா பீடம், அஸ்திரம் தந்து ராஜ அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்தவாறு பவனி வந்த உற்சவரை ஹரித்ரா நதி திருக்குளத்தை சுற்றி சுமந்து வந்தனர். ஜியர் சுவாமிகளும் ஆச்சாரிய புருஷர்களும் குதிரை வாகனத்தில் உலா வந்த உற்சவர் முன்பு பிரபந்தம் சேவிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மீண்டும் வீதி உலா சென்ற ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் முக்கூடல் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவிலில் ஆணி திருவிழா துவக்கமாக கொடியேற்றம் நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குழுமியிருக்க தாமிரபரணி நதிக்கரையில் உற்சவர் அருள்மிகு முத்துமாலை அம்மனை எழுந்தருளச் செய்து மங்கள வாத்திய முழக்கத்தோடு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு அம்பிகைக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் கிரீடமும் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயில் யானை மீது கொடிப்பட்டத்தை வைத்து ஊர்வலம் புறப்பட்டனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள், தாரை தப்பட்டைகள், நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல கொடிப்பட்டம், உற்சவர் அம்மன், பிரதான கலசம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு பல்வேறு வீதிகள் வழியே பவனி வந்து கோயிலை அடைந்தனர். அங்கு ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க செப்புத்தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் பட்டத்தை ஏற்றினர். தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் புதுப்பட்டு சேலை கட்டி மாலை அணிவித்து அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு முத்துமாலை அம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் வெள்ளி திருமுக கவசம் அணிவித்து மஞ்சள் பட்டு சேலை கட்டி மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் சாற்றி அலங்காரம் செய்ததும் கோயில் மணி ஒலிக்க நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கு கோபுர தீபமும்
பஞ்சகற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த சிவாலயமான அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோவிலில் நடைபெற்று வரும் ஆணி பிரம்மோற்சவ திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு தேரடியில் வண்ண மின்விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த பெரிய தேரில் பிரியாவிடை சமேதராக உற்சவர் சொக்கநாதர் எழுந்தருளியதும் முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் தேருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கைலாய வாத்தியங்கள் முழங்க தேரில் சிறப்பு அலங்காரத்தோடு அமர்ந்து காட்சி தந்த சொக்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்கள் வடம் பிடித்து இழுக்க நிலையிலிருந்து தேர் புறப்பட்டது. சொக்கநாத சுவாமி எழுந்தருளிய திருத்தேரை பின்தொடர்ந்தவாறு சிறிய தேரில் அருள்மிகு மீனாட்சி அம்பாளும் பின்தொடர ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆதி தம்பதிகள் எழுந்தருளிய தேரை வடம் பிடித்து இழுத்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக கோயிலின் வெளியே உள்ள கொடிக்கம்பத்தின் உச்சியில் திருக்கோடி தீபம் ஏற்றப்பட்டதும் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கருடன் மீது எழுந்தருளிய உற்சவர் பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வர உற்சவ மூர்த்திகளுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்ததும் கும்பதீபம் காட்டப்பட்டது. பின்னர் வாத்தியக்காரர்கள் உற்சவ தெய்வங்களை வலம் வந்து வணங்கியதும் தாயார்கள் சமேத பெருமாளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே அழைத்துச் சென்றனர். கொடிமரத்தின் முன்பு மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் கருவறையின் அருகே உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்ததும் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை நகரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோயிலில் 72ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழாவை முன்னிட்டு கொடியேற்றமும் காப்பு கட்டுதலும் நடைபெற்றது. இதையொட்டி மூலவரம்மன் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர கோயில் வளாகத்தில் பிரதான கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து குண்டம் மற்றும் கலசங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு திரளான பக்தர்கள் தரிசிக்க கொடிக்கம்பத்திற்கும் பீடத்திற்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கொடிக்கம்பத்திற்கு புனித நீரும் ஊற்றி அம்மன் திருவுருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சிறப்பு பூஜைகளை நடத்தினர். மேலும் ஆரத்தி காண்பித்ததும் பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றி கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை மற்றும் பட்டுச்சேலை கட்டி மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மூலவர் அம்மனுக்கும் உற்சவருக்கும் காப்பு கட்டும் நிகழ்வும் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த திருமலை வையாவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. ஆலய முகப்பில் எம்பெருமானின் 10 அவதாரங்கள் சுதை சிற்பங்களாக அழகாக காட்சி தர கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீனிவாச பெருமாளை எழுந்தருளச் செய்து பட்டாச்சாரியார்கள் அபிஷேகத்தை துவக்கினர். மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து மலர்ச்சரங்களுடன் துளசி மாலை சாற்றி உற்சவ மூர்த்திகளுக்கு சகசரதாரை வழியாக சங்கநிதி பத்மநிதி மூலம் புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பட்டாடைகள் கட்டி கவசங்களுடன் கிரீடங்கள் அணிவித்து அலங்காரம் செய்து திருவோண தீபம் சமர்ப்பித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. கரூர், தேனி, திருச்சி, நாமக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியையொட்டி நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர்.
பிறகு அம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி மலர் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் வேப்பிலை மாலையும் சாற்றி விசேஷமாக அலங்கரித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அருள்மிகு வாராகி அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவகணேச கந்தப்பெருமான் கோவிலில் அமைந்திருக்கும் மகாகுண்டத்தில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் தனி சன்னதியில் வீற்றிருக்கும் அருள்மிகு வாராகி அம்மனுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்து மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்ததும் புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து அம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி மலர் கிரீடத்துடன் எலுமிச்சை, அரளி, மல்லிகை, சம்பங்கி உள்ளிட்ட மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தண்டமும் ஏற்கலப்பையும் அருகே வைத்து திருநாமங்கள் கூறி அர்ச்சித்தனர். பிறகு இசைவாத்திய முழக்கத்துடன் அம்மனுக்கு அலங்கார ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமானோர் ஸ்ரீ வாராகி அம்மனை தரிசித்ததும் அனைவருக்கும் எலுமிச்சை மற்றும் உதிரிப்பூக்கள் பிரசாதமாக வழங்கினர். திருச்சி மாவட்டம் முசிறியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோயிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் அரிசி மீது தேங்காய், வெண்பூசணி ஆகியவற்றில் தீபங்கள் ஏற்றி வைத்து பக்தி பாடல்கள் பாடி மனமுருக வேண்டி வழிபட்டனர். கலச பிரதிஷ்டையோடு நடைபெற்ற பூஜையின் நிறைவாக கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் விநாயகருக்கு முதலில் நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் வீற்றிருக்கும் பரிவார தெய்வங்கள், மூலவர் சன்னதி எதிரே குடிகொண்டிருக்கும் சிம்ம வாகனம் ஆகியவற்றிற்கும் தூபதீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு மகா மாரியம்மன் ஸ்ரீ வாராகி அம்மன் திருக்கோலத்தில் திருக்காட்சி தந்தருள நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு பகவதி அம்மன் கோவிலில் கோஷ்டத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மஞ்சள் பட்டாடை கட்டி மலர் சரங்களுடன் விரலி மஞ்சள் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்ததும் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டி பூஜையில் பங்கேற்ற பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்தனர். சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் சப்தகன்னியர், நாகசித்தர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூபதீபங்கள் காட்டப்பட்டன. கோயில் கருவறையில் அஷ்டபுஜ நாயகியாக பீடத்தின் மீது அமர்ந்து அருள்பாலிக்கும் மூலவர் அருள்மிகு வாராகி அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி காலில் வெள்ளி கொலுசு மாட்டி வெண்கற்கள் பதித்த ஹாரங்களுடன் திருமுடியில் பரிவட்டம் கட்டி மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. சூலமேந்திய தேவியாக அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலித்த ஸ்ரீ வாராகி அம்மனுக்கு பல்வேறு தீபங்களுடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி குங்குமத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் அமைந்துள்ள பழம்பெருமை மிக்க அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டதை அடுத்து காஞ்சிபுரம் சங்கரமட பீடாதிபதி விஜயம் செய்து அருளாசி வழங்க விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன. முன்னதாக ஆலயத்திற்கு வருகை தந்த காஞ்சிமட பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஆலயத்திற்குள் விஜயம் செய்த சங்கரமட பீடாதிபதி சயன கோலத்தில் அருள்பாலிக்கும் அங்காளம்மனுக்கு வஸ்திரம் சாற்றி மலர் மாலை அணிவித்து வணங்கியதும் பக்தர்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்கினார். இதையடுத்து கோயில் வாகன மண்டபத்தில் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு மஞ்சள் பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் ஒட்டியானமும் குஞ்சலத்துடன் வில்லைகள் வைத்த பின்னலும் தந்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்கரித்திருந்தனர். சயன கோலத்தில் அருள்பாலிக்கும் சுதை சிற்ப அங்காள பரமேஸ்வரிக்கும் சூலத்துடன் காட்சி கொடுத்த உற்சவர் அம்மனுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. சிவகங்கை நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ரத்னகர்ப கணபதி கோயிலில் உலக நன்மை வேண்டி ஏகாதச ருத்ரஜப ஹோமம் வளர்க்கப்பட்டது. மட வளாகத்தில் சன்னதி கொண்டிருக்கும் அருள்மிகு ரத்னகர்ப கணபதி ஸ்ரீ சாரதா தேவி, ஸ்ரீ ஆதிசங்கரர் ஆகியோருக்கு வஸ்திரங்கள் கட்டி சிறப்பு அலங்காரம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் மட வளாகத்தில் பிரதான கலசத்துடன் நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். சிவாச்சாரியார்கள் கணபதி பூஜை செய்ததும் ருத்ரஜப பாராயணத்தை துவக்கினர். ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகப்பெருமான் மற்றும் ஸ்படிகலிங்கத்தை வைத்து பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை நடத்தினர். பின்னர் வேத மந்திர உச்சாடனங்களுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசங்களில் இருந்த புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து தெய்வங்களுக்கு சந்தன குங்குமமிட்டு மலர்ச்சரங்கள் சூட்டி வில்வம் மற்றும் உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து வேத மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களின் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை மணலி புதுநகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோயிலை வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கேரளத்து செண்டை வாத்தியங்கள் முழங்க பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் தனி சன்னதியில் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சிலை பிரதிஷ்டை நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் ஊற்றி வஸ்திரங்கள் கட்டி அலங்காரம் செய்து பிரபை நிறுத்தி அஞ்சனை மைந்தனுக்கு ஆரத்தி காண்பித்தனர். இதைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட மற்ற கலசங்களை சுமந்து கொண்டு கோயில் கருவறையில் பஞ்சலோக சிலையாக யோக நிலையில் அமர்ந்து அருள்பாலிக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமிக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகம் நடத்தினர். இதனிடையே கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து கலச பிரதிஷ்டை நடத்தினர். தொடர்ந்து விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரை ஊற்றி ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று கோபுர தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்த கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவில் சம்பிரோக்ஷணத்தையொட்டி யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. பலவடிவ குண்டங்களில் வேத பண்டிதர்கள் யாகங்கள் வளர்க்க ஆலய உள்வளாகத்திலிருந்து உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ வேணுகோபாலனை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்களோடு பூர்ணாகுதி பொருட்களை உபயதாரர்கள் ஊர்வலமாக எடுத்து வந்ததும் அவற்றை குண்டத்தில் சேர்ப்பித்து யாக பூஜைகளை வேத பண்டிதர்கள் நிறைவு செய்தனர். பிறகு பூஜிக்கப்பட்ட கலசங்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு அர்ச்சனை செய்து மங்கள வாத்திய முழக்கத்தோடு புனித நீரை ஊற்றினர். நிறைவாக கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. சேலம் மாவட்டம் அரியலூர் பகுதியில் உள்ள பழமை வாய்ந்த 1008 சிவாலயத்தில் குடமுழுக்கை முன்னிட்டு கோயிலை வண்ண மின்விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரித்திருந்தனர். சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள சிவாலயத்தின் அருகே அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். இதனிடையே உபயதாரர்கள் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் யாக பூஜைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்றது. மங்கள வாத்தியங்களுடன் கோயிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். ராஜகோபுர விமான கலசங்களுக்கு வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரை ஊற்றினர். மேலும் கருவறையில் பிரம்மாண்ட சிவலிங்க திருமேனி கொண்டு காட்சி தரும் மூலவர் அருள்மிகு அருணாச்சல சுந்தரேஸ்வரருக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மண்டபத்தில் சிவகாமி அம்மையுடன் எழுந்தருளியிருந்த நடராஜருக்கும் தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் உமையாம்பிகைக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். இதைத் தொடர்ந்து மூலவருக்கு பச்சை பட்டாடை கட்டி விசேஷ அலங்காரம் செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக உற்சவ மூர்த்திகளுக்கும் அருள்மிகு உமையாம்பிகைக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். திருச்சி மாவட்டம் தொட்டியம் காட்டுப்புத்தூரை அடுத்த அயலூர் எனும் ஸ்ரீ ராமசமுத்திரம் காவிரி கரை மீது அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி அம்பாள் சமேத ஸ்ரீ விருத்த வாலீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்வாக வேத பண்டிதர்கள் யாகசாலை பிரவேசம், கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம், வாஸ்து பூஜை, கலச ஸ்தாபனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். மங்கள வாத்தியங்களோடு புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து வந்து யாகசாலையில் அமைக்கப்பட்ட மேடைகள் மீது கலச ஸ்தாபனம் செய்ததும் யாக பூஜைகளை துவக்கினர். பலவடிவ குண்டங்களில் யாகங்கள் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்து முதற்கால யாக பூஜைகளை நிறைவு செய்தனர். இதையடுத்து 4ஆம் கால யாக பூஜையை சிறப்பாக நடத்தி பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலசங்களுக்கு ஆரத்திகள் காண்பித்தனர். மேலும் கடம்புறப்பாடு துவங்கியது. இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து வந்த வேத பண்டிதர்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்ததும் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த வெள்ளி அரச்சல் கிராமத்தில் பெருங்கரணை பாளையம் பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பாலகிருஷ்ண சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கையொட்டி கோயில் வளாகம் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலச பிரதிஷ்டையுடன் வேத பண்டிதர்கள் வாஸ்து பூஜை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட பல்வேறு முறைப்பாடுகளோடு யாக பூஜைகளை துவக்கினர். நாதஸ்வரம் இளதாளங்கள் முழங்க கோயிலில் வீற்றிருக்கும் விநாயகர், மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி ஆகியோருக்கு காப்பு கட்டி ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து 2ஆம் காலம் மற்றும் 3ஆம் கால யாக பூஜைகள் நடைபெற்றதும் 4ஆம் கால யாக பூஜையை முன்னிட்டு உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு யாகங்களை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சேர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க கடம் புறப்பாடு துவங்கியது. கோயிலை சுற்றி வலம் வந்து கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் ராஜகோபுரம், மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர்.
மேலும் கருவறையில் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து மந்திர உச்சாடனங்களுடன் பல்வேறு பூஜைகளை நடத்தி விசேஷமாக அலங்கரித்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்கள் வழங்கினர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தேவனபுத்தூர் அணிக்குழி கிராமத்தில் உள்ள அருள்மிகு வேம்பாயி அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வேத பண்டிதர்கள் கோபுர விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதி அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து மூலவர் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிறைவாக விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த மூலவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மான்பூண்டி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு நல்லாண்டவர் கோவிலில் புதிதாக 5 நிலை ராஜகோபுரம் அமைக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதையொட்டி கோயில் வளாகத்தில் அமைக்கப்பட்ட யாகசாலையில் கலச பிரதிஷ்டையோடு வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் யாகங்களை வளர்த்தனர். மேலும் கோபூஜை நடைபெற்றதும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கலச புறப்பாடு துவங்கியது. ராஜகோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி மந்திரங்கள் ஓதி புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். தஞ்சாவூரில் அமைந்திருக்கும் தென்காளஹஸ்தி என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு சிவாலயத்தின் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் வேத பண்டிதர்கள் பலவடிவ குண்டங்களில் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து யாகம் வளர்க்க சிவனடியார்கள் பக்தி பாடல்களை பாடினர். மேலும் தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஞானாம்பிகைக்கும் மூலவரான அருள்மிகு காளஹஸ்தீஸ்வரருக்கும் சாயரட்சை இடப்பட்டது. பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உபயதாரர்கள் பூர்ணாகுதி பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்ததும் கடம் புறப்பாடு தொடங்கியது. எண்ணற்ற பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்த வேத பண்டிதர்கள் விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் கோவிலில் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் அவதார மகோத்சவம். உபயநாச்சியார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கு நடைபெற்ற ஊஞ்சல் சேவை மற்றும் பெரிய சேஷ வாகன புறப்பாடு. மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் ஆணி திருவிழா. தங்க வெட்டும் குதிரை வாகனத்தில் பவனி வந்த உற்சவர். திருநெல்வேலி முக்கூடல் அருள்மிகு முத்துமாலை அம்மன் கோவில் ஆணி திருவிழா விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். அருப்புக்கோட்டை அருள்மிகு மீனாட்சி சொக்கநாத சுவாமி கோயில் ஆணி பிரம்மோற்சவம் கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சிவகங்கை அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோவிலின் 72ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா கொடியேற்றத்துடன் கோலாகல துவக்கம். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.